ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஜீன் இன்ட்ராக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ராக்ஷன்னா தொடர்பு. ஜீன் இன்ட்ராக்ஷன்னா ஒரு கேரக்டரை வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய பேர்ஸ் ஆஃப் ஜீன் ஒர்க் பண்ணும், ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும். அதை நம்ம ஜீன் இன்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம், இல்லைனா இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஜீனுன்னு சொல்லுவோம். மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸில் இருந்து வந்த பல டெரிவேட்டிவ்ஸை இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பேட்சன் அண்ட் புனட் ஜீன் இன்ட்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபேக்டர் ஹைப்போதசிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹைப்போதசிஸில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கேரக்டரை உருவாக்குறதுக்கு 2 இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கும். ஜீனிக் இன்ட்ராக்ஷனை 2 டைப்பாக பிரிக்கலாம். நான் ஆலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன், ஆலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு நான் ஆலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். ஜீன் இன்ட்ராக்ஷன்னா ஒரு ஜீனும் இன்னொரு ஜீனும் தொடர்பு கொள்வது. இந்த தொடர்பு கொள்கிற ஜீன்ஸ் வேறு வேறு இடத்துல ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஒரே குரோமோசோமில் ஒன்று வேறு வேறு இடத்துல ப்ரெசண்ட் ஆகிருக்கும், இல்லை கம்ப்ளீட்டாக 2 வேறு குரோமோசோமில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது தான் நான் ஆலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன். நான் ஆலிக்னா வேறு வேறு இடத்துல இருக்கிற ஜீன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் நான் ஆலிக். அப்படி 2 இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட ஜீன்ஸ் ஒன்றா சேரும்போது நியூ கேரக்டரை உருவாக்கும். நியூ கேரக்டர் உருவாகும்ல, அது ஒரே ஒரு ஜீன் இருந்தால் நடக்காது, 2வது ஜீன் இருந்தால் தான் அது வேலை பார்க்கும். என்னதான் 2வது ஜீனோட கேரக்டர் வெளியில் வரலனாலும் மொதல் ஜீன் 2வது ஜீன் இல்லைன்னா அது ஒரு கேரக்டரை உருவாக்காது. காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறது ஒரு கிரீக் டேர்ம். அதோட மீனிங் என்னென்னா டு கம்ப்ளீட். இன்னொரு ஜீன் இல்லைன்னா அது கம்ப்ளீட் ஆகாது. இது ஒரு நான் ஆலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸ். இதில் 2 பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இன்ட்ராக்ட் ஆகும். இன்ட்ராக்ட் ஆகிற 2 ஜீனுமே அதோட கேரக்டரை வெளியே கொண்டு வரும். 2 ஜீனில் ஒரு ஜீன் இருந்தாலும் இல்லைனாலும் அதோட கேரக்டரை வெளியே கொண்டு வரும். 2வது ஜீன் இருந்துச்சுன்னா 2ம் சேர்ந்து ஒரு புது கேரக்டரை உருவாக்கும். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் ஜீன். ஒரு சிங்கிள் கேரக்டரை 2 or more pairs ஆஃப் நான் ஆலிக் ஜீன்ஸ் எந்த ஒரு துணையும் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறது தான் டூப்ளிகேட் ஜீன். டூப்ளிகேட் ஜீனில் எல்லா F1 ஜென்ரேஷனும் பேரண்ட் மாதிரி தான் இருக்கும். பேரண்ட்டை அப்படியே டூப்ளிகேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் F1 ஜென்ரேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு எபிஸ்டாட்டஸ். ஒரு கேரக்டரை 2 ஜீன் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ஜீன் இன்னொரு ஜீனோட எக்ஸ்பிரஷன் வெளிப்படுதலை தடுத்துச்சுன்னா அதை நம்ம எபிஸ்டாட்டஸ்ன்னு சொல்லுவோம். எபிஸ்டாட்டஸ்னா ஸ்டாப்பிங் ஆர் இன்ஹிபிட்டிங். இன்ஹிபிட்டிங்னா தடுக்கிறது. தடுக்கிற ஜீனை நம்ம எபிஸ்டாட்டிக் ஜீனுன்னு சொல்லுவோம். தடுக்கப்படுற ஜீனை நம்ம ஹைப்போஸ்டாட்டிக் ஜீனுன்னு சொல்லுவோம். எபிஸ்டாட்டஸை 2 டைப்பாக பிரிக்கலாம். டாமினன்ட் எபிஸ்டாட்டஸ் அண்ட் ரெசசிவ் எபிஸ்டாட்டஸ். நெக்ஸ்ட்டு லீத்தல் ஜீன்ஸ். லீத்தல் ஜீன் கில்ஸ் இட்ஸ் ப்ராசஸஸ். ஒரு ஜீன் அதோட உரிமையாளரை கொண்டுச்சுன்னா அதுதான் லீத்தல் ஜீன். நம்ம பாடியில் லீத்தல் ஜீன் இருந்துச்சுன்னா லீத்தல் ஜீன் இருக்கிற ஆர்கன் ரீப்ரொடியூஸ் பண்ணாது, டிவைட் ஆகாது, டெத் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஆலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். ஒரே இடத்துல இருக்கிற 2 ஜீன் இன்ட்ராக்ட் ஆச்சுன்னா அதுதான் ஆலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் டாமினன்ஸ். 2 ஜீன் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அதை நம்ம ஆலிஸ்ன்னு சொல்லுவோம். 2 ஆலிஸில் ஒரே ஒரு ஆலி மட்டும்தான் அதோட கேரக்டரை வெளியே கொண்டு வரும். அதை நம்ம டாமினன்ட் ஆலின்னு சொல்லுவோம். ரெசசிவ் ஆலினா இப்போ வெளியே கேரக்டரை நம்ம டாமினன்ட்னு சொல்கிறோம்ல, இன்னொரு கேரக்டரை நம்ம ரெசசிவ்னு சொல்லுவோம். வெளியே வராத கேரக்டரை ரெசசிவ்னு சொல்லுவோம். ரெசசிவ் ஆலியை கம்ப்ளீட்டாக மறைச்சி டாமினன்ட் ஆலி வெளியே வர்றது தான் கம்ப்ளீட் டாமினன்ஸ். கம்ப்ளீட் டாமினன்ஸில் ஃபீனோடைப் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் டாமினன்ட் பேரண்ட் மாதிரி தான் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிளாக மென்டல்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டோட F1 ஜென்ரேஷனை எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்போ 2 ஆலியோட கேரக்டருமே வெளியில் வரும் F1 ஜென்ரேஷனில். ஸோ F1 ஜென்ரேஷனை நம்ம
இன்டர்மீடியட் கேரக்டர்னு சொல்லுவோம். பேரண்ட் 2 பேரோட கேரக்டருமே இருக்கும். ஸோ 2 பேருக்கும் இடப்பட்ட ஒரு கேரக்டராக தான் டாட்டர் இருக்கும். எக்ஸாம்பிள் மிராபிலஸ் ஜலப்பா. நெக்ஸ்ட்டு கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸில் 2 பேரண்ட் கேரக்டர்ஸும் பார்க்க முடியும். ஒன்றோட ஒன்று மறையாது, ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. 2 கேரக்டரையும் நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் ஒயிட் அண்ட் ப்ரௌன் கவ் சேரும்போது ஒயிட் கலர் கவ்வில் ப்ரௌன் கலர் டாட் டாட்டாக இருக்கும், இல்லை ப்ரௌன் கலர் கவ்வில் ஒயிட் கலர் டாட் டாட்டாக இருக்கும். 2 பேரண்ட்டோட கேரக்டருமே வெளிப்படுதில்ல, அதுதான் கோடாமினன்ஸ். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஆலிஸ். ஆலிஸ்னால் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன்ஸை எல்லாத்தையுமே நம்ம ஆலிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கேரக்டரை நிறையா ஜீன் கண்ட்ரோல் பண்ணும். ஒரே மாதிரி இருக்கிற 2 குரோமோசோமில் இந்த ஆலிஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது இருக்கிற பொசிஷன் கொஞ்சம் வேணால் சேஞ்ச் ஆகலாம். இதுக்கான எக்ஸாம்பிளாக டொமேட்டோவில் நடக்கிற ஏசினாப்டிக் மியாசிஸை சொல்லலாம். இது 8th குரோமோசோம் ஆஃப் டொமேட்டோவில் நடக்கும். இது 5 ஆலிஸில் நடக்கும். 1 2 3 4 5ன்ட்டு. இந்த 5 இடத்துலையுமே ஒரே ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன்ஸ் தான் இருக்கும். ஒரு மல்டிபிள் ஆலியில் 3 to more மெம்பர்ஸ் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிற குரோமோசோமில் இந்த ஆலிஸ் ஒரே இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போது 2 குரோமோசோம் இருக்குன்னா அந்த 2 குரோமோசோம்லையும் ஒரே இடத்துல தான் இந்த ஆலிஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த ஆலிஸ் ஒரு ஜீன் சடனாக சேஞ்ச் ஆகிறதுனால தான் உருவாகுது. நம்ம பேரண்ட்ஸ் 2 பேர்கிட்டையும் 2 செட் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும். அவங்க 2 பேர்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு செட் ஆஃப் ஜீன் சேர்ந்து தான் நம்மளுக்கு டபுள் செட் ஆஃப் ஜீன் வரும். நம்ம பேரண்ட் கிட்ட இருந்து ஒவ்வொரு ஜீன் வரும். இதுக்கான எக்ஸாம்பிளாக ஏபிஓ பிளட் குரூப்பை எடுத்துக்கிடலாம். நம்ம பேரண்ட் கிட்ட ஏ அண்ட் பி குரூப் இருக்குன்னா அது அவங்க பேரண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கும். நம்மளுக்கு அவங்களோட ஏ அண்ட் பி குரூப் எக்ஸ்பிரஸ் ஆகும். அவங்க 2 பேர்கிட்டையும் மொத்தமாக 4 ஜீன் இருக்குது. அதில் இருந்து ஒவ்வொன்று வெளியில் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குதில்ல, அதுதான் மல்டிபிள் ஆலிஸ். நெக்ஸ்ட்டு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். 2 இல்லாட்டி அதற்கு மேற்பட்ட ஜீன்ஸ் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அதை நம்ம மல்டிபிள் ஜீன் இல்லாட்டி பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஜீன்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற 2 குரோமோசோமில் வேறு வேறு இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கும், இல்லை ஒரே குரோமோசோமில் வேறு வேறு இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிளாக பார்லி அல்பினோ சீட்லிங்ஸ் எடுத்துக்கிடலாம். அல்பினோ சீட்லிங்ஸ்னால் அதுக்கிட்ட குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்காது. இந்த கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது ஏ ஜீன் இன் ஃபஸ்ட் குரோமோசோம் அண்ட் ஏடி ஜீன் அட் செகண்ட் குரோமோசோம், ஏசி ஜீன் அட் தேர்ட் குரோமோசோம், ஏபி ஜீன் இன் 5th குரோமோசோம் அண்ட் 6th குரோமோசோமில் இருக்கிற ஏஎன் ஜீன். இதுவும் சேர்ந்து அந்த பார்லி அல்பினோ சீட்லிங்ஸோட கலரை கண்ட்ரோல் பண்ணுது, அதுதான் மல்டிபிள் ஜீன்ஸ். இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள் என்னலான்னா ஸ்கின் கலர் இன் மேன், ஐ கலர் இன் ரோசோஃபிலியா, கோட் கலர் இன் கர்ட்டில். நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாஸ்மிக் இன்ட்ராக்ஷன். பேரண்ட் கிட்ட இருந்து டாக்டருக்கு ஒரு கேரக்டர் பிளாஸ்மா ஜீன்ஸ் வழியாக வந்துச்சுன்னா அதை நம்ம சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். பிளாஸ்மா ஜீன்ஸ் சைட்டோபிளாசத்தில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். குரோமோசோமல் ஜீன்ஸ் மாதிரி தான் பிளாஸ்மா ஜீன்ஸும் தன்னைத்தானையே உருவாக்கிக்கிடும். இந்த பிளாஸ்மா ஜீன்ஸ் சைட்டோபிளாசம் வழியாக தான் டாக்டருக்கு வரும். குரோமோசோமல் ஜீன் மாதிரி தான் பிளாஸ்மா ஜீன்லையும் மியூட்டேஷன் நடக்கும், சடன் சேஞ்சஸ் நடக்கும். பேரண்ட் ஃபீமேல் கேமெட் கிட்ட இருந்து தான் டாக்டருக்கு சைட்டோபிளாசம் கிடைக்கும். அதர்கிட்ட இருந்து மட்டும்தானே சைட்டோபிளாசம் கிடைக்கிது. அதனால் அதை நம்ம மேட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கப்பா பார்ட்டிக்கலின் பேராமிசியம், செல்ஃப் காயிலிங் இன் ஸ்னேல்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.